பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24 நாள் புதன்கிழமையும் 9/10/2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் குரு வக்கரம் 10/10 9/10 சொல்வதை விட 10/10/2024 டு 22/2/2025 வரை குரு வக்கரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்கரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்க உள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. அப்போ 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில போய் சேருவது, மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது, சனி வக்கரம் அடைகிறது, செவ்வாய் வக்கரம் அடைகிறது, சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, இப்போ குரு வக்கரம் அடைகிறது. இப்போ எந்த அளவுக்கு திசாபுத்தி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கர நிலை உயர்ந்திருக்கும். 12 ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போகிறோம். அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி. காற்றாய் இருந்து விடு, உன்னை யாரும் தடுக்க முடியாது. கடலாய் இருந்துவிடு, உன்னை யாரும் அளக்க முடியாது. மழையாய் இருந்துவிடு, உன்னை யாரும் மறுக்க முடியாது. மலையாய் இருந்துவிடு, உன்னை யாரும் மறைக்க முடியாது. ஒளியாய் இருந்துவிடு, உன்னை யாரும் பிடிக்க முடியாது. கடின உழைப்போடு நீ என்றுமே இருந்துவிடு, உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. சிம்மராசிக்காரருடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது, அவர்களை தவிர. போதுமா? ஏன்னா பஞ்சபூதத்தினுடைய அந்த சக்தி எல்லாமே சிம்மராசிக்குள்ள வந்து அடங்கியிருக்கு. காலபுருஷனுக்கு 5 பூர்வ புண்ணியம், ஹெச்ஓடி, சூரியன், லைட் பிளானட், 5க்குரியவன், ஆய கலைக்கு அதிபதி, எல்லா குருமார்களுக்கும் அதிபதி, எல்லா நிகழ்வுக்கும் அதிபதி, உச்சத்தின் உயரம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சிம்மராசி நேர்களுக்கு. அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வக்கரம் பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த குரு வக்கரம். அப்ப இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குரு வக்கரம் கடகராசி போல மத்தியம பலனை கொடுக்கும். இருந்தாலும் கடகத்தை விட சிம்மத்துக்கு இன்னும் ஒரு 10% நன்மையை கொடுக்கும். போயிட்டு போகட்டும், அது ஒளிக்கிரகம், பகை இல்லை, நட்பு இல்லை, அவங்கெல்லாம் நமக்கு எப்போதும் தேவை. அப்போ அந்த தேவைப்படும்போது அவங்கள நம்ம எடுத்துக்கிறோம், அதனால அவங்கள நம்ம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு வரக்கூடியது இந்த குரு வக்கரம். அப்போ சிம்மராசிக்கு மகம், பூரம், உத்தரம் 3 நட்சத்திரம் இருக்குது. மகம், பூரம், உத்தரம். அப்போ இந்த சிறப்பான நட்சத்திரத்து அதிபதிகள் எந்த லக்கணத்தில் இருக்காங்க, அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காங்க, என்ன தசாபத்தி நடக்குது, அவங்க ஜெயஜாதத்தில் என்ன வக்கர நிலை இருக்கிறாங்க, இதை ஆராய்ந்து பார்த்து அருகிலுள்ள ஜோதிடத்தில் போய் கேட்டு கற்றுணர்ந்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு தான். தற்சமயம் வரை
தற்சமயம் வரை. ஏன் தற்சமயம் நாங்கள் ஒரு இக்கு வச்சிருக்கிறோம் தெரியுங்களா? வரக்கூடிய 2025 கடகத்திலிருந்து விலகி உங்கள்கிட்ட இருந்து ஒப்படைக்க போறாரு சனீஸ்வரன். கடகத்திலிருந்து விலகி உங்கள்கிட்ட இருந்து ஒப்படைக்க போறாரு. அப்படின்னு என்ன? அஷ்டமத்து சனி உங்களுக்கு பயணத்தை தொடங்குகின்றது. அஷ்டமத்து சனி உங்களுக்கு நல்வினை தீவினை, உங்களுடைய விதைக்கு ஏற்ப, உங்களுடைய செயலுக்கு ஏற்ப நீங்க கடந்த காலத்துல என்னென்ன பண்ணிருப்பீங்க அதை இண்டிகேட் பண்ணக்கூடியதுதான் அஷ்டமத்து சனி. அப்ப 25 அஷ்டமத்து சனி உங்களுக்கு தொடங்குகிறது. ரொம்ப எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி நேயர்களுக்கு 2025 கொஞ்சம் கவனத்தை கொண்டு வாருங்கள். ஏன்னா அவ்வளவு முக்கியம். சிம்மராசினருக்கு இப்போதைக்கு என்ன செய்யணும், புதுசா ஆரம்பிக்கணும், அதே மாதிரி ஆரம்பிச்சுக்கணும். அது மேசமா இருந்தாலும் சரி, சிம்மமா இருந்தாலும் சரி, தனுசா இருந்தாலும் சரி, ஆரம்பிச்சுக்கணும். அப்படி ஆரம்பிச்சுட்டு போனா அடுத்து உங்களுக்கு தை ஜனவரி, பிப்ரவரி, தை, அப்ப மார்ச், அப்ப பங்குனி, அப்ப சித்திரை மாசம் வந்துடுது தமிழுக்கு. அப்படிலாம் வரும்போது ஒரு அதிகமான முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் இப்பவே நீங்க ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டா அது ஒரு சொற்ப பலனை, நற்பலனை கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான். அதுக்கடுத்து அகலக்கால் வைக்கக்கூடாது, பகல் பிராணி இருக்கக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது எல்லாமே சிம்மராசி. முக்கியமா குடும்பத்துல நண்பர்களுக்கு அறவே பழகக்கூடாது. பழகுனீங்க சுவாமிஜி பொறுப்பு அல்ல, மறந்துடாதீங்க, சுவாமிஜி பொறுப்பு அல்ல. அப்ப அந்த வகையில சிம்மராசினருக்கு குரு வக்ரம் என்ன செய்யும்? நெருப்பு. என்ன வேலை? நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஹோமங்கள் செய்யப்பட்ட வேலை, நிர்வாக சம்பந்தப்பட்ட வேலை, அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அரசு சம்பந்தப்பட்டதோடு இருக்கக்கூடிய வேலைகள், தங்கம், பொறுக்கி, தங்கம், விஸ்வகர்மாக்கள், எல்லா கலைகளையும் செய்யக்கூடிய வேலை. அடுத்தது கொஞ்சம் ரியல் எஸ்டேட் கூட பண்ணிக்கலாம், மேச லக்கணம் சிம்மராசி, கடக லக்கணம் சிம்மராசி, விருச்சிக லக்கணம் சிம்மராசி, தனுசு லக்கணம் சிம்மராசி வேண்டாம். இப்படியெல்லாம் நீங்க பார்த்து கணக்கெடு பண்ணும்போது அப்ப சிம்மத்துக்கு இந்த காரணம் இருக்கும், இது உண்டு உங்களுக்கு. அப்ப கடகத்துக்கு மாதிரியே மத்தியம் போலதான் சிம்மத்துக்கு கொடுக்கும். கம்ப்ளீட்டா பஞ்சபுராணம் படிங்க, பஞ்சமூர்த்தி வணங்குங்க, பஞ்ச தாளங்கள்ல பழகுங்க, சிவபுராணம் படிங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை படிங்க. எல்லா சிவபெருமானுடைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு 21 ஞாயிற்றுக்கிழமை கால பைரவரை வழிபடுங்க. ஒரு 21 ஞாயிற்றுக்கிழமை கால பைரவரை வழிபடுங்க. உங்களுக்கு என்ன தேக்கமோ அது உங்களுக்கு உறுதியை தேடி வரும், அதுல மாற்று கருத்து அல்ல. எனவே சிம்மராசி நேயர்களுக்கு குரு வக்ரம் சற்று மத்தியம பலனை கொடுக்கும்.